அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் தோசை சுட்டு லைவ் முடிச்சுட்டு தோசை சுட்டுட்டு போனேன் பாருங்க உறவுகளே. அதோட சரி, அது கொல்லைக்கு போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக செம்ம வேலை. கொல்லையில் அந்த கோழி பண்ணைக்கு அந்த டப்பா எடுக்கும், அது மூடவும், அது நூல் வச்சு கட்டவும். அது அங்கேயே நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் பக்கத்தில் ஒரு குட்டி பையன் தான் எடுப்பான். தம்பி பசங்க எல்லாமே வேலை செஞ்சு ரொம்ப மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தானோ. காலையில் பிடிச்சி சாப்பிட கூட கிடையாது. மதியானம் வந்து இது டீ வச்சு குடிச்சிட்டு மணி 2 மணிக்கு வந்தோம். மதிய சாப்பாடும் சாப்பிடல. கடையில் போய் வாங்கினதுக்கு இதுங்க எல்லாம் கேம் அடிக்கிற சந்தோஷத்தில் என்ன பண்ணிட்டுது, எல்லாம் நான் வீட்டுக்கு தான் போவேன்னு சாப்பாடே வேணான்னு சொல்லி எண்ணெயும் பட்டினி போட்டுட்டு இதுங்க 2 வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு சாப்பாடு கேம் அடித்து ஆசை தீர்ந்ததும் ஒரு 3 மணி போல் எனக்கு பசிக்குது, சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்டு நான் ரொம்ப தொல்லை பண்ணாங்க. எனக்கு ஒன்றும் முடியவே இல்லை. என்ன காலையில் ஏஞ்சி சாப்பாடும் செஞ்சுட்டு கொல்லைக்கு போயிட்டு ஃபுல்லாக வேலை ஒரு 2 மணிக்கு வேலை திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப சாப்பாடு செய்யணும் அப்படின்னா என்னால் முடியல. உறவுகளே வந்து நல்லா ஒரு தூக்கம் படுத்து நல்லா தூங்கிட்டு இப்போ தான் ஏஞ்சி மத்தியானம் அடுப்பு மத்தியானம் சாப்பாடு இப்போ எத்திரி படிக்கு வந்து நைட்டு தான் சாப்பிட போகிறோம். இப்போ என்னால் முடிஞ்சாதானே செஞ்சு கொடுக்குறதுக்கு. நமக்கு ஒரு பொண்ணு ஏதாச்சும் இருந்தால் பரவாயில்ல, வீட்டில் அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு வராங்க, நம்ம சமைச்சு வைக்கும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால் நமக்கு சமைச்சு வைக்கும். அதான் பொண்ணு இல்லாத வீடு இதுதான் நமக்கு எப்பொழுதும். எத்தனை பேர் என்ன மாதிரி பொண்ணு இல்லாத கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு 2 பையன் தான் உறவுகளே. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு நேரம் நமக்கு ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு கை வேலைக்கு, ஒரு கூட்டை பெருக்க, ஒரு ஜாமான் கழுவ, தண்ணி பிடிச்சி வைக்க அப்படின்னு நமக்கு ஒரு வேலை செய்யும் போகும் வரும். அதனால கடவுள் நமக்கு பொண்ணு கொடுத்து வைக்கல. சில பேர்த்துக்கு வந்து பொண்ணு வந்து இருந்தால் பொண்ணு அடிக்கடி பொண்ணேவே இருக்கு அவங்களுக்கு. இல்லைன்னா நமக்கு வந்து பையன் மட்டும்தான் கடவுள் கொடுக்குறாரு, பொண்ணு தரது கிடையாது. அப்புறம் வந்து இப்போ தான் உறவுகளே நான் அடுப்பே பற்ற வச்சுருக்கேன். இப்போ பற்ற வச்சு ஏதாவது ரசம் தான் சிம்பிளாக ரசம் வைக்கலான்ட்டு தான் தக்காளி எடுத்தாந்து வச்சுருக்கேன். ரசம் வச்சு வாழைக்காய் இருக்குது நம்ம மரத்தில் காய்ச்ச வாழைக்காய். காலையில் வந்து 2 தார் நல்ல பெரிய தார். அது வந்து ஒரு தார் 350 ரூபா, இன்னொரு தார் வந்து 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 550 ரூபா கொடுத்துட்டு லைவ் ஓடிட்டு இருந்தா. அப்போ தான் வந்தாங்க ஒரு அம்மா வந்து, நானும் உன்ன மாதிரி விற்கிறவ தானடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டாலும் எடுத்துகிட்டு போய் விற்கிறவங்களாவது நல்ல காசுக்கு விற்கிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து கம்மி விலைக்கு தான் கொடுத்துட்டேன். 2 தாருமே கம்மி விலைக்கு கொடுத்துட்டேன் உறவுகளே. அதில் ஒரு 4 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி ரசம் வச்சு இப்போ நைட்டுக்கு அது பொரியல் பண்ணி தான் இனிமேல் தான் சாப்பிட்ணும். மதிய சாப்பாடு இன்னும் யாருமே சாப்பிடல வீட்டில். நான் செய்யாததுனால சாப்பாடு யாருமே செய்ய ஆள் கிடையாது வீட்டில். இப்போ தான் நான் ஏஞ்சி அடுப்பத்தை வச்சுருக்கேன். இனிமேல் தான் வந்து ரசம் வச்சு பொரியல் பண்ணி இனிமேல் தான் நைட்டு சாப்பிட்ணும். இன்னும் ஜாமான் கிடக்கு இன்னும் கழுவாத. வீடு வந்து இன்ன வரைக்கும் அவன்கிட்ட கதை வளர்த்திட்டு இருந்தேன். ஏன்டா நான் ஒண்டினா தான் செய்யணுமா, நீங்கள் செய்யக்கூடாதாடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குன்ட்டு என் சின்ன பையன் வந்து சரி விடுமா நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்னும் எங்கே போயிருக்கான்னு தெரியல. ஆள் என்னப்புறம் கண்டுபிடிச்சி நான் இட்டுட்டு வரணும் உறவுகளே. யார் வீட்டில் இந்த மாதிரி பாடுபடுறீங்கன்னு எனக்கு மறக்காத கவாலில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே.